ஹாய், தீபாவளினாலே எல்லாத்துக்குமே இட்லி கறி குழம்பு தான் ஞாபகம் வரும். நான் இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக செட்டிநாட்டு ஸ்டைலில் கறி குழம்பு எப்படி இருக்குதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சீக்கிரமாக குக்கர்லேயே செஞ்சிட முடியும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கறி குழம்பு செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 1/2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காய விடுங்க. அது காஞ்ச உடனே பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 1, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், நறுக்கின இஞ்சி 1 ஸ்பூன், நறுக்கின பூண்டு 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நறுக்கின சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க. கறி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இது கூட தேவையான கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இதோட 2 தக்காளி சேர்த்து அதையும் வதக்குங்க. அடுத்து இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கங்க. இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து இதோட சேர்க்கக்கூடிய மசாலா பொருளோட அளவை சொல்கிறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். இந்த எல்லா மசாலா பொருளையும் குக்கரில் சேர்த்து அதையும் வதக்கிக்கங்க. இந்த மசாலா பொருளை சேர்க்குறப்ப அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா கருகிரும். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி அந்த மசாலாவோட சேர்த்து வதக்குங்க. இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிறதுனால கறி குழம்பு இன்னும் சுவையாக இருக்கும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கங்க. இதை பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ ஆட்டுக்கறியை சேர்த்துக்கங்க. இந்த மசாலாவோட மட்டனை நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். மட்டனும் மசாலாவும் நல்லா சேர்ந்து வதங்கிருச்சு. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. இந்த மட்டன் வேகிறதுக்கு 2 கப் தண்ணி போதும். நாம் எப்போவுமே வைக்கிற கறி குழம்பை விட தீபாவளி அன்னைக்கு எடுக்கிற கறியும் வைக்கிற குழம்பும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தடவை இந்த செட்டிநாட்டு ஸ்டைலில் குழம்பு வச்சு பாருங்கள். தேவையான உப்பு சேர்த்து குக்கரை மூடிடுங்க. குக்கரில் கறியை எத்தனை விசில் விடணுங்கிறது அந்த ஆட்டோட தன்மையை பொறுத்தது. இலை ஆடாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும், கொஞ்சம் முத்தின ஆடாக இருந்தால் லேட் ஆகும். எப்போவுமே ஆட்டுக்கறியை குக்கரில் ஃபுல்லாக வச்சு 3 விசிலும் திரும்ப சிம்மில் வச்சு 5 நிமிஷம் போல் வேக விடுங்க. அப்போ கறி வெந்திருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா திரும்ப 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்க. குக்கரோட ப்ரெஷர் இறங்கிறதுக்குள்ள அது கூட சேர்க்க தேங்காய் 1/2 மூடி, சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி 4 சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நான் வாங்கினது இளம் ஆட்டுக்கறினால 3 விசிலும் சிம்மில் 5 நிமிஷம் வச்சேன். குக்கரை திறந்து பார்க்கலாம். இந்த விசிலே எனக்கு கறி நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வேகலைன்னா குக்கரை மூடி திரும்ப 2 விசில் போல் விடுங்க. திரும்ப அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை சேர்த்துக்கோங்க. இப்போயே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், தீபாவளி செட்டிநாட்டு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லித்தலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான தீபாவளி செட்டிநாட்டு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடு பார்க்குறேன். எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.